அமெரிக்கர்கள் எப்பயுமே மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார். இன்னொரு வாட்டி ட்ரம்ப் இதை ப்ரூவ் பண்ணிருக்காரு பாருங்க. அமெரிக்கர்களோட இயல்பான குணமே இதுதான். நின்னு போராடுற குணம் அவங்களுக்கு இல்ல. இதை லான்ச் பண்ணப்போ இட் இஸ் அ ஜெயிண்ட் லீப் ஃபார் இந்தியா. இதுக்கான காரணங்கள் நான் ஏன் சொல்றேன். 24க்கெல்லாம் ரெண்டாவது அரிஹண்ட்டுக்கு அப்புறமா அரிகாட் ரெண்டாவது வந்து லான்ச் பண்றோம். மூணாவது இப்போ ஏப்ரல் 3, 2026க்கெல்லாம் INS அரிதமன் இதை லான்ச் பண்றோம். சரி, SLBMல வெறும் SLBM போதுமானதான்னா கன்வென்ஷனல் வார்ஹெட் போதாது. அது கூட நியூக்ளியர் வார்ஹெட மேட் பண்ணும். இண்டிஜினியஸ்லி டெவலப். இந்த மூணுமே இண்டிஜினியஸ்லி டெவலப். எந்த நாட்டோட ஹெல்ப் நம்ம வாங்கல. நட்டு போல்ட் எல்லாமே இண்டிஜினியஸ்லி டெவலப். அதுல இருக்க சப்மரைனோட பேர் வந்து சம்ஸ்கிருதத்துல வச்சிருந்தா கூட அந்த அதுல இருந்து போகக்கூடிய மெசைலோட பேரு கலாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், இப்ப ரீசெண்டா நம்மளால பார்க்க முடியுது நியூக்ளியர் சப்மரின் அடுத்த கேட்டகரியா இருக்கக்கூடிய அரிஹண்ட், அப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் அரியன் கிளாஸ் சப்மரைன்ஸ். அதுக்கு அடுத்துக்கு என்ன ரீசன்க்காக இப்ப நம்ம உடனே இந்த அளவுக்கு ரெடி பண்றோம் சார் நியூக்ளியர் சப்மரின் அளவுக்கு? இதோட சின்ன வரலாறோட நான் தொடக்கணும். இஸ்ரேல், US, ஈரான் போர்ல இந்தியாவை அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட். தொழில்நுட்ப ரீதியிலும் சரி, நமது பாதுகாப்பு ரீதியிலும் சரி, இந்தியாவோட இந்த ஒரு சாதனை வந்து பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவோட ஏக்கம், பாதுகாப்புக்கான தேவை, நம் நாட்டுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராம இருக்கிறதுக்கான ஒரு அரண் இன்று முழுமை அடைந்துள்ளது. இன்றுல ஏப்ரல் 3, 2026. சோ இதோட வரலாறை கொஞ்சம் பின்னோக்கி சென்று போய் கொஞ்சம் வரலாற்று பதிவா இது பார்த்தோம்னா 56 வருஷம் முன்னாடி 1971ல இன்னைக்கு இங்க லபோதிபோன்னு கூவுற US-க்காக கொடை பிடிக்கிற சில அதிமேதாவிகள் இருக்காங்க இந்தியால. அந்த அதிமேதாவிகள் பார்வைக்கு வரலாற்று பக்கங்களை, கருப்பு பக்கங்களை புரட்டி பார்த்தால் தெரியும். ரிச்சர்ட் நிக்சன் எனும் ஒரு அரக்கன் அமெரிக்காவின் பிரசிடென்டாக இருந்த போது, பாகிஸ்தான் அவன் அடிவரடியாக செயல்பட்ட போது, சைனாவுக்கு பாகிஸ்தான் தூதாக இருந்து அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நட்பு உறவை ஏற்படுத்துவதற்கு பாலமாக செயல்பட்ட ஒரே காரணத்தினால் பங்களாதேஷ்ல லட்சக்கணக்கான பங்களாதேசிகளை அன்றிருந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் கொன்ற போது அதை பத்தி கவனிக்காமல் விட்டுவிட்டு இந்தியா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பங்களாதேஷை விடுவிக்க வேண்டும், தனிநாடாக ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டதனால் இந்திய ராணுவம் உள்ள அனுப்பி வைத்த போது, அப்பொழுது இந்திய ராணுவத்தை தான் எடுத்துக்கொண்ட குறிக்கோளை நிறைவேற விடாமல் தடுப்பதற்கு பாகிஸ்தானுக்கு துணையாக பாகிஸ்தான் பாதுகாப்புக்கு, இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறி எழுப்பக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சுறுத்தலாக USS 7th Fleet, USS Enterprise, US-ஓட 7th Fleet, USS Enterprise என்ற கப்பல் அந்த காலத்திலேயே 70 போர் விமானங்களை தாங்கிய கப்பல், உலகத்தின் மிகப்பெரிய கப்பல் அந்த காலத்துல. நான் சொல்றது 71, 56 வருஷம் முன்னாடி. அது ஆக்சுவலா டாஸ்க் ஃபோர்ஸ் 74 பேர் வச்சு அந்த கப்பல் வந்து இந்திய பெருங்கடலை நோக்கி வங்காள விரிகுடா வந்து அடைஞ்சிச்சு, பே ஆஃப் பெங்கால. அதுக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு இந்தியாவுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட தேவையான அளவு படைபலமோ இல்ல அந்த கப்பலை வந்து தடுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ல அதை சுத்தி பல்வேறு துணை கப்பல்கள் இருக்கும், டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ் எல்லாமே. சோ அந்த மொத்த இதையும் வந்து நம்ம ஒரு பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தானை சமாளிச்சுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இலக்கை ஏற்ற நேரத்துல US அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்தது வந்து நம்மள கொஞ்சம் ஆட்டம் காண வச்சது. உடனே அந்த காலத்துல எதுக்கு நான் ரஷ்யாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றேன்டான்னா, பழச நினைச்சு பார்க்கணும். இந்தியாவுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கை கொடுத்த ஒரே நாடு, பல நாடுகள்லயே முக்கியமான நாடு, என்னைக்கும் எப்பயுமே பாகிஸ்தான் சொல்லுவான் சைனாவோட நட்பை பத்தி, டீப்பர் தான் த ஓஷன்ஸ், ஹையர் தான் த மவுண்டன்ஸ் சொல்லிட்டு. இட் இஸ் டீப்பர் தான் தி எர்த் ஸ்கோர், ஹையர் தான் தட் ஆஃப் தி ஸ்பேஸ். இந்தியா ரஷ்யாவோட நட்பு காரணம் இருக்கு. முதல்ல இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் போனது கூட ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஷட்டில் தான். அதனால்தான் ஹையர் தான் தி ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னேன் நான். அன்னைக்கு இருந்த சோவியட் ரஷ்யா, இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா கூட. சோ அந்த ரஷ்யா வந்து அன்னைக்கு சோவியத் யூனியன் 2 நியூக்ளியர் ப்ரொபல்டு சப்மரைன்ஸ் அனுப்பி வச்சாங்க இந்தியாவுக்கு பாதுகாப்பா. என்னைக்கு
பே ஆஃப் பெங்கால் அந்த சப்மரைன் நுழைஞ்சதோ 7th ஃபிளீட் வந்து பின்வாங்கிடுச்சு. 3 வாரம் வட்டமிட்ட பிற்பாடு அதை தாக்கறதுக்கு இந்தியாவை நிலப்பரப்பு கிட்ட நெருங்கிறதுக்கு பயந்துகிட்டு எந்த தாக்குதலும் பண்ணாம, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சுறுத்தல் கடலுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கு, இது இன்னொரு உலக போரா மாறும் என்ற கட்டத்தை எட்டி உடனே அமெரிக்கா ஆஸ் யூஷுவல் ட்ரம்ப் சிக்கன் சவுட் என்னது டாக்கோ ட்ரம்ப் அகைன் சிக்கன் சவுட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை எப்பயுமே அமெரிக்காவுக்கு அந்த டாக்கோ சிண்ட்ரோம் இருக்கு. ட்ரம்பா இருந்தாலும் சரி, நிக்சனா இருந்தாலும் சரி. நாக்கோ அன்னைக்கு, இன்னைக்கு டாக்கோ. புருவதையை காட்டி ஓடினார்கள் 2 ரஷ்ய சோவியட் சப்மரைன்களை பார்த்து. அன்னைக்கு இருந்த பிரதமர் திரு இந்திரா காந்தி அம்மையார் அவங்க எடுத்த டெசிஷன் தான், இந்தியாவுக்கு இப்படி ஒரு ஆயுதம் தேவை. ஏன்னா இந்தியா வந்து கடல் சூழ்ந்த ஒரு நாடா இருப்பதனால், இது மாதிரி இன்னொரு நாடு இந்தியாவை இக்கட்ல தள்ளக்கூடாது, இது மாதிரி ஒரு இக்கட்ல நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. 1971ல அந்த ப்ராஜெக்ட் கமிஷன் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டோட குறிக்கோள் இந்தியாவுக்கு ஒரு நியூக்ளியர் சப்மரைன் செய்வது. அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் இன்னைக்கு 3 நியூக்ளியர் சப்மரைனா வந்து அடைஞ்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து பெரிய டெக்னாலஜி இல்லை, எதுவும் இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா நியூக்ளியர் நேஷனே இல்லை, நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டே இல்லை. 74ல தான் நம்ம வந்து முதல் சக்தி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பண்றோம் போக்ரான்ல. அது கூட PNE பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நியூக்ளியர் இது மேல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அதாவது ரியாக்டர்ஸ் பில்ட் பண்றது அதுல எல்லாம். பட் இந்த சப்மரைன்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரை கட்டுறது வந்து ஒரு 110 மீட்டர் 120 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சப்மரைனுக்குள்ள ஒரு 20 அடி தூரத்துல 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல ஆட்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மினியேச்சர் நியூக்ளியர் ரியாக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து, அதுவும் ஸ்டீல் ஹல்குள்ள கிட்டத்தட்ட 300 அடி கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கப்பல்ல இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான தேவையான தொழில்நுட்பமோ அந்த டெக்னாலஜி இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா ரியாக்டர்ஸுமே, நம்ம கட்டியிருக்கிற ரியாக்டர்ஸ் எல்லாமே நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் பெரிய ரியாக்டர்ஸ். இந்த நியூக்ளியர் சப்மரைன்றது இன்ஜின் வந்து நியூக்ளியர் பவர்டு. அதுக்கு இன்ஜின் இல்ல, டீசல் இன்ஜின் இல்ல. அந்த நியூக்ளியர் எனர்ஜியை கொண்டே அந்த வேலை பார்க்கிற இன்ஜின் அது. சோ அது மாதிரி ஒரு இன்ஜினை நியூக்ளியர் பவர்ட் சப்மரைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய டெக்னாலஜி அப்போ சில நாடுகள் கிட்ட மாத்திரம் தான் இருந்தது. நம்மளுக்கு ஒரு அந்த ப்ராஜெக்டுக்கான தேவையான வடிவமைப்போ நம்மளுக்கு இல்ல. புரியுதுங்களா? சோ அது இல்லாத காரணத்தினால் என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 76ல நினைக்கிறேன், 1976ல, ஆமா 1976ல வந்து முதல் வாட்டி இதை டெஸ்ட் பண்றோம். நம்ம சயின்டிஸ்ட் புரோட்டோடைப் எடுத்துட்டு வராங்க. 20 நேவல் ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட 80 சயின்டிஸ்டுங்க சேர்ந்து முதல் வாட்டி அதை காட்டுறாங்க. காட்டினா அது தேவையான அளவுக்கான எனர்ஜியை கொடுக்கல அந்த புரோட்டோடைப். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சில ஆண்டுகள் கழிச்சு 2வது வாட்டி இந்த முயற்சியை எடுத்து பண்றாங்க. அதுல வந்து அதுலயும் வந்து சக்சஸ் காட்ட முடியல. ஏன்னா அந்த தேவையான அளவுக்கு அது தாக்கு பிடிக்கும் தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது. 3வது வாட்டி 14 டிஃபரெண்ட் பிரச்சனைகள் அந்த மாடல்ல தெரிய வருது, புரோட்டோடைப்ல, இன்க்ளூடிங் ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் உட்பட 14 டிஃபரெண்ட் இது தெரிய வருது 81க்கு எல்லாம். சோ 10 ஆண்டுகள். சயின்டிஸ்ட் எல்லாம் லேஸ் பட்டங்க இல்லைங்க. ராஜாராமண்ணா போன்றவர்கள் இதுல ஒர்க் பண்ணாங்க. அவங்களாலேயே இதை வந்து ப்ராப்பரா கண்டுபிடிக்க, அதாவது புதுசா தயாரிக்கவோ இல்ல இதை செயல்முறைக்கு எடுத்துட்டு வரவோ அவங்களால முடியல. ஏன்னா அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்த தொழில்நுட்பம் போதிய அளவுக்கு இல்ல. நம்மளுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நம்ம யார்கிட்டயும் போய் நிக்கல, யாரும் ஹெல்ப்பும் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இது அன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியா இருந்தது. குறிப்பிட்ட சில நாடுகள் கிட்ட மாத்திரமே அந்த டெக்னாலஜி இருந்தது. அந்த சூழல்ல 81ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமரா இருக்கும்போது, 2வது நீங்க மறந்துடக்கூடாது, 70கள் வந்து ஒரு டம்லெஸ் பீரியட் நம்மளுக்கு. எமர்ஜென்சி, 73க்கு அப்புறம் ஆயில் ஷாக்கு, நம்ம மேல எடுத்துட்டு வந்த பொருளாதார தடைகள், 74 நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் பண பிரச்சனை, நம்மளுக்கு இருந்த பொருளாதார ரீதியிலான பிரச்சனை. அந்த டைம்க்கே கிட்டத்தட்ட $300 மில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம் அது மேல. அந்த காலத்துல செலவு பண்ணி நம்மளால கட்ட முடியல. கட்ட முடியாத காரணத்தினால் அப்புறம் என்ன ஆச்சு, மெதுவா 81க்கெல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் ஃபைல் நோட்டிங்ல அவங்க எழுதுனது, ஒண்ணு இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இல்ல நான் ப்ராஜெக்டை வந்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இது அப்படியே பேக் பர்னர்ல போட்டு விட்டுறாங்க. 84 அக்டோபர் இந்திரா காந்தி அம்மையார் வந்து தீவிரவாதிகளால் கொல்லப்படுகிறார்.
படுகொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் வந்த பிரதமர் திரு ராஜீவ்காந்தி முயற்சியால அவர் இருந்த காலகட்டத்துல எம்.கே. ராய், யார் வந்து அப்போ நேவல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இது மாதிரி அமெரிக்காவோட 7th ஃபிளீட் கப்பல் USS என்டர்பிரைஸ் நம்ம நோக்கி வருதுன்ட்டு இந்திரா காந்திக்கு வார் ரூம்ல அன்னைக்கு இருந்த பிரதமருக்கு சொன்னாரோ, அதே ஆபீசர் அன்னைக்கு வைஸ் அட்மிரல் எம்.கே. ராயா மாறுறாரு. ராஜாராமன்னா வாஸ் ஹெட்டிங் தி அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இந்தியன், அதாவது பார்க் டைரக்டர் இருக்கு, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கோ இல்ல இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு அவர் ஹெட் சீஃபா இருந்தார் நினைக்கிறேன். ஸோ பட் இஸ் த லீடிங் சயின்டிஸ்ட் அந்த டைம்ல. அவர் தான் ஹெட். 2 பேரும் வந்து ரஷ்யாக்கு போறாங்க. ரஷ்யா கிட்ட வந்து இது மாதிரி எங்களுக்கு ஒரு சப்மரைன் வேணும். இது அவங்க கிட்ட இருந்தது, ஆல்ரெடி இருந்தது. விக்டர் கிளாஸ் சப்மரைன்ஸ் இருந்தது, சார்லி கிளாஸ் சப்மரைன்ஸ் இருந்தது. சார்லி கிளாஸ்ன்றது பெரிய சப்மரைன்ஸ், அது நியூக்ளியர் ப்ரொபல்டு சப்மரைன்ஸ், அதாவது அணு சக்தியை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சப்மரைன்கள். ஸோ அவங்க விக்டர் கிளாஸ் சப்மரைன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆனாங்க. சார்லி கிளாஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆகல. அதே சூழல்ல அப்ப இருந்த ரஷ்யாவோட தலை சிறந்த கப்பற்படை தளபதி, இன்ஃபேக்ட் ரஷ்ய கப்பல் படைக்கு தந்தை என்று அழைக்கப்படும் கிரஷ்கோவ், அவரோட பேர்ல தான் இன்னைக்கு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இருக்கு. அவர் பேர்ல இருந்த கப்பல் தான் அது. அதை தான் இந்தியா எடுத்துட்டு வந்துட்டு அதை ஃபுல்லா ரீஃபர்பிஷ் பண்ணி, ரஷ்யால ரீஃபர்பிஷ் பண்ணி அதுக்கு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யான்னு பேர் மாத்தினாங்க. நம்ம அந்த அட்மிரல் கிராஷ்கோவ் வந்து அவர் தான் வந்து உங்களுக்கு என்ன, இஃப் யூ வாண்ட் சார்லி கிளாஸ் ஓகே யூ வில் ஹேவ் இட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொம்மை எடுத்து காட்டுறாரு. சார்லி கிளாஸ் சப்மரைன் வார்சா பேக்ட் கண்ட்ரிஸையே கூட்டு போகாத மும்ஸ்க் பேஸ்க்கு, அவங்களோட சப்மரைன் ஃபிளீட் பேஸ்க்கு, அவங்களோட கம்யூனிஸ்ட் நாடுகளையே யாரையும் கூட்டு போனதில்லை. அந்த பேஸ்க்கு இவங்க 2 பேரையும் கூட்டு போறாரு. அப்போ அவங்க ட்ரைனிங்காக வச்சுட்டு இருந்த ஒரு வெசலை இந்தியாவுக்கு வந்து லீஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த வெசல் வந்து அங்க இருந்து வருது, ரஷ்யால இருந்து வந்து இந்தியால ஷோர்ஸ் அடையும் போது அந்த வெசலுக்கு பேர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த சார்லி கிளாஸ் சப்மரைனுக்கு INS சக்ரா அப்படின்னு 1987. அது நெக்ஸ்ட் 3 வருஷங்களுக்கு இந்தியா கட்டுப்பாடுலயே இருக்கு. விசாகப்பட்டினத்துல அதுக்காக தனியா ஒரு டாக் கட்டுறாங்க. சப்மரைனஸ் நியூக்ளியர் ப்ரொபல்டு சப்மரைன் எப்படி இருக்கும்ட்டு அது ட்ரெயின் பண்றதுக்கு ஆல்ரெடி அங்க வந்து நம்மளோட செலக்டட் ஆபீசர்ஸ் அண்ட் க்ரூ, அதாவது மாலவிகளையும் ஆபீசர்ஸையும் அங்க போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரஷ்யால. அந்த மும்ஸ்க் என்பது வந்து மைனஸ் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய பேஸ். அது அங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே எடுத்துட்டு வராங்க அந்த கப்பலை. அவங்க டெய்லி 400 நாள் கடல்ல, இது பெருங்கடல்லையும் வங்காள விரிகுடாலையும் அரபிக்கடல்லையும் இது ஃபுல்லா சுத்துது. எக்ஸசைசஸ் கண்டக்ட் பண்ணுது, டார்பிடோஸ் லான்ச் பண்ணுது, மிசைல்ஸ் லான்ச் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூக்ளியர் ப்ரொபல் சப்மரைன்ல எப்படி படுக்கணும், எப்படி வாழணும், எப்படி அதை அதாவது தண்ணி கீழே ஏங்கும் என்பதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன்ஸுக்கு கிடைக்குது. இந்தியன்ஸ் அது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ண அட்டெம்ப்ட்ல எல்லாம் ஒண்ணு அவங்க வந்து ஹைட்ரஜன் தான் முக்கியமான இது. ஹைட்ரஜன் யூஸ் பண்ணா ஸ்டீல் கிராக் ஆகுது. இல்ல அவங்களுக்கு அந்த அந்த காம்போசிட் அலாய், அந்த ஒரு டெஃபினட்டிவ் அலாய் வேணும் அந்த ஹல்லு கட்டுறதுக்கு. அந்த சப்மரைன் அந்த ஹல்லுக்கு அந்த அலாய் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பல்வேறு இரும்பு ஸ்டீலு, அதாவது ஸ்டீலு பிளஸ் மத்த இதை சேர்த்து அந்த ஸ்ட்ரென்த்தோட கட்ட வேண்டிய அந்த கட்டமைப்பு நம்மளுக்கு கிடைக்கல. பட் 1991 ஆகஸ்ட் சோவியத் ரஷ்யா விழுந்துருது, துண்டு துண்டா உடையுது. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட பிரஷர்ல ரஷ்யா வந்து இதுக்கு மேல எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. 94ல இந்த மொத்த ப்ராஜெக்டும் பேக் பர்னர்ல போடப்படுது. அதுக்கப்புறம் 1998 மே 10 புத்தா ஸ்மைல்ஸ் அகைன். இந்தியா மேல பொருளாதார தடைகள், எக்கச்சக்கமான தடைகள். இந்தியாவை வந்து பிதிக்கிடுவோம், நசுக்கிடுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட கிளின்டன் ஆட்சி முடிவெடுக்குது. கிளின்டன் அதுக்கப்புறம் நாக்க தொங்க போட்டு இந்தியாவுக்கு வந்தார், அது வேற கதை. 2000 வருஷத்துக்கெல்லாம் 2 வருஷத்துல அமெரிக்கர்கள் எப்பயுமே மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார். இன்னொரு வாட்டி ட்ரம்ப் இதை ப்ரூவ் பண்ணிருக்காரு பாருங்க. அமெரிக்கர்களோட இயல்பான குணமே இதுதான். இன்னும் போராடுற குணம் அவங்களுக்கு இல்ல. சோ கடைசியில என்ன ஆகுது, 98ல இந்த பிரஷர் நடுவுல 98 ஒரு நாள் லாசன் அண்ட் டூப்ரோ பிளான்ட், அசாரியா பிளான்ட்ல போயிட்டு அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டீலை கட் பண்றாரு. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் அட்வைசரா இருக்காரு, டிஃபென்ஸ் அட்வைசரா. ஸ்டீலை கட் பண்றாரு. அந்த ஸ்டீல் பிளேட்ஸ் தான் சப்சிக்வெண்டா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரொபல் சப்மரைனான INS அரிஹண்ட் அதுல யூஸ் செய்யப்பட்டது. இண்டிஜீனியஸா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், டாடா, லாசன் அண்ட் டூப்ரோ, வால்சந்தர் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி பல்வேறு இந்தியால இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதுல
பேர் தெரியாத டிஆர்டிஓ மறந்துட்டேன், டிஆர்டிஓ பேர் தெரியாத, ஆள் தெரியாத, அவர்களை அங்கதான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்க முடியாத பல்வேறு இந்தியர்கள், நேம்லெஸ் இந்தியன்ஸ், அவங்க சர்வீஸ்ல அவங்களோட உழைப்பால, அவங்களோட முயற்சியால இந்தியா வந்து பை த இயர் 2003 புரோட்டோடைப்பை பில்ட் பண்ணிடுச்சு. ப்ராப்பர் புரோட்டோடைப் கல்பாக்கத்துல தான் பில்ட் பண்ணாங்க. 2003ல கிரிட்டிக்கல் ஆகுது 5 வருஷத்துல. அப்போ கிரிட்டிக்கல் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரை டாக்ஸ் பில்ட் பண்ண, ட்ரை டாக்னா தண்ணியில இல்லாம ட்ரையா இருக்கிற ஏரியால அதை பில்ட் பண்றதுக்கான பிளானிங் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கம்ஃபர்டபுள், ஓகே நம்மளுக்கு தேவையான ஸ்டீல் இருக்கு, இன்னைக்கு தேவையான ரியாக்டரையும் நம்ம பில்ட் பண்ணிட்டோம், இப்போ ப்ராப்பரா சப்மரைனை கட்ட முடியும்ன்ற தைரியம் வந்தது. அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சப்மரைன் விசாகப்பட்டினத்துல அன்னைக்கு இருந்த இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவரோட தலைமையில, அவரோட மனைவி திருமதி மன்மோகன் சிங் அவங்க வந்து, நம்மளோட பழக்கம் வந்து விஸ்கி பாட்டில, வைன் பாட்டில உடைச்சு புது கப்பலை வரவேற்கிறது இல்லை. நம்மளோட ட்ரெடிஷன் தேங்காய் உடைச்சு வரவேற்கிறது தான். அது வண்டி வாங்கினாலும் சரி, இஸ்ரோ மேல பறக்கிற அது சேட்டலைட்டா இருந்தாலும் சரி, எதிரி நாட்டு தாக்குற ஏவுகணை பிராமோஸா இருந்தாலும் சரி, தேங்காயை தான் முதல்ல உடைப்போம். தேங்காயை உடைச்சு சப்மரைனை வந்து முதல்ல லான்ச் பண்றாங்க கடல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி தண்ணியை பாக்குது 2009ல. 2016 திரு மோடி அவர்கள் தலைமையில அவர் அனௌன்ஸ் பண்றாரு என்னன்னு சொல்லிட்டு, இந்தியா ஹஸ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லிட்டு. சக்சஸ்ஃபுல் சி ட்ரையல்ஸ்க்கு அப்புறமா 6 வருஷம் சி ட்ரையல்ஸ், 110 மீட்டர் சப்மரைன், 83 மெகாவாட் எனர்ஜி மாத்திரம் அது ஜெனரேட் பண்ண முடியும். அதோட மொத்த கெப்பாசிட்டி, அதுல இருந்த வர்டிக்கல் லான்ச் ராக்கெட்ஸ் வந்து, அதாவது மிசைல்ஸ் வந்து SLBM சப்மரைன் லான்ச்டு பெலாஸ்டிக் மிசைல்ஸ், அது வந்து 4 டியூப்ஸ் தான் இருந்தது அதுல. சோ இதை லான்ச் பண்ணப்போ இட் இஸ் அ ஜெயிண்ட் லீப் ஃபார் இந்தியா. இதுக்கான காரணங்கள் நான் ஏன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 24க்கு எல்லாம் 2வது அரிஹண்ட்டுக்கு அப்புறமா அரிகாட் 2வது வந்து லான்ச் பண்றோம். 3வது இப்போ ஏப்ரல் 3, 2026க்கு எல்லாம் INS அரிதமன் இதை லான்ச் பண்றோம். இதுக்கான தேவை என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது, மிலிட்டரி டாக்டரின்ஸ் வந்து கன்வென்ஷனல் மிலிட்டரி டாக்டரின் அண்ட் நியூக்ளியர் டாக்டரின் 2 இருக்கு. இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின் 1998ல வரையறைப்படுத்தப்படுது. இன்னும் சொல்ல போனா பொக்ரான் டெஸ்டுக்கு அப்புறம் 99 கார்கில் டைம்ல நம்ம 2099 பீரியட்ல வரையறைப்படுத்தப்படுது நியூக்ளியர் டாக்டர். அதை முழுமையாக எஃபெக்டிவா எடுத்துட்டு வந்தது வாஜ்பாய் ரிஜிம்ல தான். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டும், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் என்ற பதவியும் இதெல்லாம் அவர் பீரியட்ல எடுத்துட்டு வந்தது தான். ஃபர்ஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பிரஜீஷ் மிஸ்ரா, அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரியா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆனார். இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் மினிஸ்டரோட தந்தை அவர்கள் திரு கே சுப்பிரமணியம், அவர் வந்து கார்கில் ரெவ்யூ கமிட்டி சேர்மனா இருக்கும்போது அவர் வந்து ஒரு நியூக்ளியர் அம்பரலா கீழே ஒரு கன்வென்ஷனல் கான்ஃபிளிக்ட் எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி அவர் பேசினார். அவர் பண்ண சர்வீஸ் சின்ன சர்வீஸ் இல்லை. சோ அந்த பீரியட்ல நம்ம சில திட்டங்களை, அதாவது வரையறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நம்மளுக்குன்னு ஒரு டாக்டரினை நம்ம ஏற்படுத்தணும். கன்வென்ஷனல் மிலிட்டரி டாக்டரினை வந்து நம்ம அப்பப்போ ரெவ்யூ பண்ணிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சுந்தர்ஜி இருந்த காலத்துல ஸ்ட்ராட்டஜிக் பிவோட் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டிங் டாக்டரின் இருந்தது. அதாவது ஸ்ட்ரைக் கோர்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிக்கும், ஹோல்டிங் கோர்னு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட நியூக்ளியர் டாக்டரினோட பேசிஸே வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டாக்டரினா தான் இது பார்க்கப்படுது. சைனா நம்மளுக்கு த்ரெட்டு தான், ஆனா பாகிஸ்தான் மாதிரி ஒரு பைத்தியக்கார நியூக்ளியர் நாடு யாரையும் பார்க்க முடியாது. காசு, பணம், துட்டு, மணி குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தன மாலை, அதான் அவங்க கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன். காசு கொடுக்கலன்னா எவன் மேல எது போடுவான்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கு விற்பான்னு தெரியாது. சோ அப்படிதான் அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன். அது கவுண்டரா நம்ம ஒரு டாக்டரின் எடுத்துட்டு வரோம். இந்த டாக்டரின் 3 பாயிண்ட்ல கோடிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், முதல்ல யாரையும் நம்ம அணு ஆயுதத்தை வச்சு தாக்க மாட்டோம். 2வது, we will not use nuclear weapon against a non-nuclear state. எந்த நாடு கிட்ட அணு ஆயுதம் இல்லையோ அந்த நாட்டின் மீது எப்பவுமே நம்ம வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம். 3வது, to maintain minimum credible deterrence. அந்த மினிமம் என்ற வார்த்தையை நீக்கிட்டு கிரெடிபிள் டிட்டரன்ஸ் இப்ப இருக்கிற பிரதமர் இருந்த காலத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மினிமம் என்ற வார்த்தையை நீக்கிட்டாங்க, கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இந்த டிட்டரன்ஸ்ன்றது என்னடான்னா, எதிரி வந்து நம்மளை தாக்க விடாம பண்றதுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு தடுப்பாகவும் அதான் டிட்டரன்ஸ் சொல்றது. டு பிரிவென்டிவ், அவனை வந்து இதை பண்ணாம தடுக்கிறது எப்படி? நியூக்ளியர் வெப்பன் என்பது வந்து தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதமே தவிர்த்து அழிப்பதற்காக.
இட் இஸ் a weapon of peace, not a weapon of destruction. ஒருத்தங்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னா பயப்படுவான் இன்னொருத்தன் வச்சிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் பாகிஸ்தான் இஸ் an exception, இட்ஸ் a rogue state. மத்த எல்லா நாடுகளுமே அணுகுண்டு இருக்குன்னா அவன் மேல தாக்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால இதை வெப்பன் ஆஃப் பீஸ்ன்னு சொன்னாங்க. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு இட்ஸ் வெப்பன் ஆஃப் பீஸ் அப்படின்ட்டு. வாஜ்பாய் வந்து 60s பாராளுமன்றத்துல பேசின பேச்சை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தெரிய வரும் நம்மளுக்கு. சோ முக்கியமான பிரதமர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் மாறினாங்க பாருங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவங்கதான் இதுக்கு முதல்ல வித்திட்டது. அதை நான் இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. ரெண்டாவது திரு ராஜீவ்காந்தி பீரியட்ல அந்த ஐஎன்எஸ் சக்ராவை எடுத்துட்டு வந்து நம்மள பழக விட்டது. வாங்க பழகலான்னு சொல்ற மாதிரி சப்மரைன்ல பழக வச்சு நியூக்ளியர் சப்மரைன்னா என்னன்னு சொல்லிட்டு பொருளாதார தடைகளையும் மிஞ்சி இந்தியாவை வந்து அடுத்த காலகட்டத்துக்கு நோக்கி அதுக்கான பணத்தை செலவழிச்சு ஃபாஸ்ட் பண்ணது திரு வாஜ்பாய். $14 பில்லியன் இது வரைக்கும் இந்தியா செலவு பண்ணிருக்கு. இது வரைக்கும் நியூக்ளியர் ப்ரோக்ராமோட டாப் சீக்ரெட் ப்ரோக்ராம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வெஹிக்கிள். இது பேருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் பேரு ஏடிவி, அவ்வளவுதான், அட்வான்ஸ் டெக்னாலஜி வெஹிக்கிள் ப்ராஜெக்ட். சோ இது எல்லாரையும் குழப்பறதுக்கு தான் இது மாதிரி பேர் வைப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். இது பிளேனா இல்ல ஷிப்பா இல்ல சப்மரைனா இல்ல டேங்கான்னு எதுவும் தெரியாது நம்மளுக்கு. சயின்டிஸ்ட் எல்லாரும் சைலண்டா இருக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. சோ இந்த நியூக்ளியர் டாக்டர்னை கோடிஃபை பண்ண பிற்பாடு அதுல காற்றில் அடிக்க முடியும், நிலப்பரப்பில் இருந்து அடிக்க முடியும். ஒருவேளை பாகிஸ்தான் மாதிரி முட்டாள்தனமான ஒரு நாடு, முட்டாள்தனமான தலைமை கொண்ட நாடு இந்தியா மீது முதல்லயே அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இந்தியா கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டி யூஸ் பண்ணி அவங்க ராணுவ பலத்தை யூஸ் பண்ணி பாகிஸ்தான்ல காலடி வச்சா இந்தியா மேல எடுத்த உடனே குண்டு போட்டுருக்கு. எடுத்த உடனே நியூக்ளியர் குண்டு தான், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்றதுதான். அது டாக்டிக்கலோ இல்ல ஸ்ட்ராட்டஜிக் வார்ஹெட்டோ எதை யூஸ் பண்ணாலும் இந்தியா அதுக்கு பதில் வந்து எப்படி கொடுக்குண்டான்னா இட் வில் பி ப்ராப்பர் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் தான். நம்மளோட கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக் நம்ம ராணுவத்தை யூஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சோம்னா பாகிஸ்தான் குண்டு போடும், இந்தியா மேல அணுகுண்டு போடும். அதுக்கு இந்தியா ஒன்ஸ் அவன் அணுகுண்டு போட்ட அப்புறம் நம்ம திருப்பி அவனுக்கு பதிலடி அணுகுண்டு மூலமா தான் கொடுத்தாகணும். ஃபேமஸா சொன்னாரு, தமிழ்நாடை சேர்ந்தவர் தான் ஜெனரல் பத்மநாபன் சொல்லிட்டு, சுந்தரராஜன் பத்மநாபன் சொல்லிட்டு 2002 அவரு இந்தியாவோட சீஃபா இருந்தார் ஆபரேஷன் பராக்கிரம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் பிரீஃபிங்க்கு ஒரு ஜெனரல் அனுப்புறாங்க இந்தியன் கவர்மெண்ட். பர்வேஸ் முஷரஃப் சொன்னாரு வி வில் யூஸ் த நியூக்ளியர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் சொன்னாரு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் நாள் வந்து பாகிஸ்தான் ஒன்னு வந்து மேப்ல தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் an army officer general was sent for a briefing. சோ அந்த காலகட்டத்தை கடந்து வந்ததுனால இப்போ நம்மளோட டாக்டரின் படி எடுத்து பார்த்தா நம்ம வந்து சப்போஸ் லேண்ட்ல அவன் குண்டு போட்டான்டானா நம்ம லேண்ட்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. நம்மளோட ஏர்ஃபீல்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா நம்ம ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆக முடியாது. சோ ரிடண்டன்சி அப்படின்னு இது பேர் தான். ரிடண்டன்சி என்ன, 2 போனா கூட 3வது ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கணும். அந்த 3வது ஆப்ஷன் தான் இந்த சைலண்ட் கில்லர், இந்த நியூக்ளியர் சப்மரைன்ஸ். ஏன் 3? அடுத்த கேள்வி, ஏன் 3ன்னா அட் எனி கிவன் டைம் ஒரு சப்மரைன் நினைச்சிட்டு இருந்தா அது 5 நாள் கடல்ல இருக்கும், மிச்ச நாள் வந்து டாக்ல தான் இருந்தாகணும். அதை கடல்ல விடுறதுக்கு பயம், போயிட்டு வர்றதுக்கு சேஃப்டி முக்கியம். 2 இருந்தா சில நாள் கடலுக்கு போக முடியும், சில நாள் இங்க இருக்க முடியும். 3 இருந்தா எப்பயுமே ஒண்ணு கடல்ல இருந்து நிரந்தரமா இருந்துகிட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து உள்ள வந்துட்டு ஒண்ணு சோ எப்ப எது போகும் எது வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். கடல்ல இந்த பெரிய கடல், இந்திய பெருங்கடலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இட் இஸ் த மோஸ்ட் சலைன் வாட்டர் சலைன் ஓஷன் இன் தி என்டையர் வேர்ல்ட். உப்புத்தன்மை அதிகம் கொண்ட கடல் வந்து இந்திய பெருங்கடல். மலைகள் வந்து கீழே தண்ணீர் கடியில இருக்க மலைகள் அதிகம் கொண்ட பெருங்கடல் இந்திய பெருங்கடல். அதிக வர்த்தகம் செல்லக்கூடிய கடல் இந்திய பெருங்கடல். சப்போஸ் இந்தியாவை ஸ்ட்ரைக் பண்ணோன்ற எண்ணத்தோட யார் எந்த நாச வேலை பண்ண பார்த்தாலும் இந்த அல்ட்ராசோனிக்கு இந்த மத்த மாடர்ன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் எதுவா இருந்தாலும் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராப்ட்ஸ் எதாலையும் நியூக்ளியர் சப்மரைனை கண்டுபிடிக்க முடியாது. சைலண்ட் கில்லர். அது கடலை கடியில எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில பதுங்கிட்டு இருக்கும் டைம்காக. இந்த $14 பில்லியன் செலவு பண்ணது வந்து யூஸ் பண்றதுக்கு இல்ல, மத்தவன் நம்ம மேல யூஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கு தான் சொன்னேன் அரண் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அரண் நான் தமிழ்ல சொல்ற வார்த்தை தான் அதோட ஸ்டார்டிங் வேர்ட்ஸ். அரியன், அரிகாட், அரிதமன். அமைதியா சத்தம் போடாம கடலை கடியில 8 வர்டிக்கல் இது அதாவது வென்ட்ஸ் மூலமா
ஓப்பனிங்ஸ் மூலமா லான்ச் பண்ணக்கூடிய SLBMs வெயிட் பண்ணிட்டு இருக்கு கீழே. ஆல் த 8 ஆர் நியூக்ளியர் டிப்டு. 8 மிசைல்களும் நியூக்ளியர் மிசைல்ஸ். SLBMs தான், சப்மரைன் லான்ச்டு பெலாஸ்டிக் மிசைல் தான். 3500 கிலோமீட்டர் பெய்ஜிங் வரைக்கும் எட்டக்கூடும். அப்ப இஸ்லாமாபாத் ரொம்ப நெருக்கம் தான், டவுட் படாது. ஓகே, கராச்சி இன்னும் இருக்கும். சோ இந்த சப்மரைன்ஸ் வந்து இதுல இருந்து லான்ச் பண்ணக்கூடியதுக்கு வெறும் சப்மரைன் எதுக்கு நியூக்ளியர் சப்மரைன்னா டு பிரிவென்ட் டிடெக்ஷன். எதுக்கு SLBMன்னா அதுல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய தொலைதூரம் செல்லு தாக்க வேண்டிய மிசைல் தேவை. சரி, SLBMல வெறும் SLBM போதுமானதான்னா கன்வென்ஷனல் வார்ஹெட் போதாது. அது கூட நியூக்ளியர் வார்ஹெட மேட் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கணும். அப்பதான் அது வந்து நியூக்ளியர் டிப்டு மிசைல் அப்படின்னுவோம். நியூக்ளியர் டிப்டு மிசைல் இன் நியூக்ளியர் சப்மரைன் finishes our triad. நம்மளோட மூணாவதாக தாக்கும் அந்த தன்மையை, அழிக்கும் தன்மையை, எதிரியை அழிக்கும் தன்மையை இன்று பலப்படுத்தி உள்ளோம். இன்னைக்கு உலகத்துல P5 நேஷன்ஸ், அதாவது US, ஃபர்ஸ்ட் ரஷ்யா, US, UK, பிரான்ஸ், சைனா, இந்தியா, இண்டிஜினியஸ்லி டெவலப். இந்த மூணுமே இண்டிஜினியஸ்லி டெவலப்டு. எந்த நாட்டோட ஹெல்ப் நம்ம வாங்கல. நட்டு போல்ட் எல்லாமே இண்டிஜினியஸ்லி டெவலப். அதுல இருக்க சப்மரைனோட பேர் வந்து சம்ஸ்கிருதத்துல வச்சிருந்தா கூட அந்த அதுல இருந்து போகக்கூடிய மிசைலோட பேரு கலாம். K-15, K-4, K-5, K-6. சோ இந்த பர்டிகுலர் அச்சீவ்மெண்ட் வந்து இந்த போர் நடுவுல எல்லாரும் மறந்துட்டோம். இன்னைக்கு ஈரான் வந்து எதை பார்த்து பயப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோ, எதை பார்த்து உலக நாடுகள் வந்து குறிப்பிட்ட அமெரிக்கா போன்ற நாடுகள் மற்ற நாடு மேல அப்படின்ற டைம்ல போயிட்டு உள்ள நுழைஞ்சி அவங்கள நாசப்படுத்த பாக்குறாங்களோ, அந்த முயற்சி இந்தியா மேல எடுக்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கடல்ல ஏதோ ஒரு ஓரத்துல ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, புலி பதுங்கிறது பாயறதுக்கு. கடல் கீழே இருக்கிற புலி இது. அதுல இருந்து அதோட பாய்ச்சல், அதாவது அதுல இருந்து வரக்கூடிய அந்த கே என்ற அந்த மிசைல் வந்து யார வேணாலும் பதம் பார்க்கும், பேரழிவை ஏற்படுத்தும். So this is story of our nuclear triad and that of our nuclear submarine. A backward country, a country that cannot make anything ன்னு சொல்லி கிண்டல் அடிச்சவங்களுக்கு முகத்துல கறி பூசுற மாதிரி இண்டிஜினியஸா யார்கிட்டயும் பிச்சை வாங்கல, சொந்தமா டெவலப் பண்ணி இன்னைக்கு உலகத்துக்கு காட்டியிருக்கோம், இன்னும் கட்ட போறோம். We are now really a blue water navy. Thanks to the scientists. இதுக்காக பேர் இல்லாம அவங்க நேரத்தை செலவழிச்சு, அவங்க காலத்தை செலவழிச்சு, அவங்களுக்கு ரிகக்னிஷனே இல்லாம இருந்தா கூட அமைதியா மௌனத்தை காத்து நாட்டுக்காக பாடுபட்டாங்களே, அவங்களோட சர்வீஸை நம்ம மதிச்சாகணும். அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த நாடே. அண்ட் டு தட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிரைம் மினிஸ்டர் ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ். பார்ட்டி முக்கியம் இல்லை, அவங்க எடுத்த பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். நாட்டோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு யாரெல்லாம் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிருக்காங்க, அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்களோ அதை வந்து நம்ம இப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய தருவாய். லெட்ஸ் பி ப்ரவுட், ஃபீல் ப்ரவுட் டு பி இந்தியன்ஸ். நன்றி. தேங்க்யூ சார். சார் அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.